புத்திசாலி அணில் கதை பார்க்கலாமா? ஒரு பசுமையான சோள வயல் இருந்துச்சாம். அந்த வயலுக்கு நடுவுல ஒரு அணில் தன்னுடைய குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சாம். ஒவ்வொரு நாளும் காலையில அம்மா அணில் உணவு தேடுறதுக்காக வெளியே போயிடுமா. குட்டி அணில்கள் எல்லாமே கூட்டுல விளையாடிட்டு இருக்குமா. இப்படி ஒரு நாள் அம்மா அணில் உணவு தேட போயிருக்கும் போது அந்த வயலோட உரிமையாளர் தன்னுடைய மகனோட அந்த வயலை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருந்தாராம். அப்பதான் இந்த உயரமா வளர்ந்திருக்கிற இந்த சோலைகளை பார்த்து சொன்னாராம், நாளைக்கே இந்த வயலை அறுவடை செய்யணும். நாளைக்கே நீ பக்கத்து ஊர்ல இருந்து ஆட்களை வர சொல்லு, நம்ம அறுவடைய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட குட்டிகள் எல்லாம் உடனே ரொம்ப பயந்துருச்சான். அம்மா வந்த உடனே இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னுச்சான். உடனே அம்மா சொன்னுச்சான், பரவாயில்ல, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒன்னும் ஆகாது அப்படின்னு. அதே மாதிரியே மறுநாள் காலையில அறுவடையும் நடக்கலையாம். திரும்பவும் இந்த அம்மா அணில் உணவு தேடுறதுக்காக காட்டுக்குள்ள போயிடுச்சான். இன்னைக்கும் இந்த நிலத்தோட உரிமையாளர் மகனிடம் சொன்னாரா, பக்கத்து ஊர்ல இருந்து வரலைன்னா பரவாயில்ல, நீ நாளைக்கு நம்ம நண்பர்களை கூட்டிட்டு வா, நம்ம அறுவடைய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாராம். திரும்பவும் இதை கேட்ட குட்டிகள் எல்லாம் ஆபத்து வருதுன்னு பயந்துட்டாங்களாம். அம்மா வந்த உடனே ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அம்மா என்ன நடந்துச்சுன்னு கேட்ட உடனே இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லவும் அம்மா சொன்னாங்களாம், அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், யாரும் வரமாட்டாங்க, நீங்க நிம்மதியா தூங்குங்கன்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி மறுநாள் காலையிலயும் அறுவடை நடக்கலையாம். இன்னைக்கும் நிலத்தோட உரிமையாளர் வந்து அவரோட மகனிடம் சொன்னாராம், பக்கத்து ஊருக்காரங்க நண்பர்கள் எல்லாம் வேண்டாம், நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வா, அறுவடைய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாராம். திரும்பவும் இந்த குட்டிகள் எல்லாம் பயந்துட்டு அம்மா வந்த உடனே நடந்ததை எல்லாம் சொன்னாங்க. அம்மா அதே மாதிரி பரவாயில்ல, பயப்பட வேண்டாம், நாளைக்கும் அறுவடை நடக்காது, நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். மறுநாள் அறுவடையும் நடக்கலையாம். குட்டி அணில எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அம்மா உணவு தேட போயிருச்சாம். இன்னைக்கு திரும்ப இந்த வயலுக்கு சொந்தக்காரர் வந்து அவரோட மகனிடம் சொன்னாராம், பக்கத்து ஊருக்காரங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் யாரும் வரலன்னா பரவாயில்ல, நாளைக்கு நம்ம 2 பேருமே அறுவடையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாராம். இந்த முறை இந்த குட்டிகள் எல்லாம் ஒரே கேலியாம், இத்தனை பேர் கூப்பிட்டும் வரல, இவங்க 2 பேரால மட்டும் எப்படி அறுவடையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அம்மா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கேலி பண்ணிட்டு இந்த விஷயத்த சொன்னாங்களாம். இதை கேட்ட உடனே அம்மா அணில் ரொம்ப பதட்டமாயிட்டு, வாங்க வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னுச்சான். குட்டி முயல், என்னம்மா ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொன்னுச்சான், என்னைக்கு ஒரு மனுஷன் அடுத்தவங்களை நம்பாம தானே வேலையில இறங்கும் போது அன்னைக்கு கண்டிப்பா அந்த வேலை நடக்கும், நாளைக்கு கண்டிப்பா அறுவடை நடக்க போது, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி ஒரு மரத்துல போய் வாழ தொடங்கிட்டாங்களாம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்னைக்குமே அடுத்தவங்களை நம்பாம நம்மளோட உழைப்பை நம்பி நம்ம ஒரு வேலையை செய்யும் போது வெற்றி நிச்சயம். இந்த முறை அறுவடையும் நடந்து முடிஞ்சிருச்சு. அணில்களும் சந்தோஷமா மரத்துல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கா? மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.